தமிழீழம் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலைக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த டெல்லியை விமர்சிக்கும் அண்ணாமலை, இந்த தலைப்புகளை தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நாம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடந்த டிசம்பர் மாதம் 3, 4, 5, 6 அப்படிங்கிற அந்த முதல் வாரத்திலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் பெருமழை பெய்து பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. இந்த வெள்ளம் கிட்டத்தட்ட ஒரு 47 ஆண்டுகளுக்கு பிறகாக இவ்வளோ பெரிய மழை பெய்யுது, இது வரலாறு காணாத மழை அப்படிங்கிற விதத்தில் தமிழ்நாடு அரசு பேசியது. நாங்கள் என்னதான் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எவ்வளவோ எடுத்திருந்தாலும் கூட ஒரே நாளில் 400 மில்லிமீட்டர் மழை, 450 மில்லிமீட்டர் மழை அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக மழை பெய்ததால் அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியலை. அது மட்டும் இல்லாமல் கடல் நீர் கொந்தளிப்பாலையும் அந்த வெள்ள நீர் வடிவதற்கு காலதாமதம் ஆனது அப்படிங்கிற விளக்கத்தை எல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு எடுத்து உரைத்தது. ஆனாலும் அந்த தரப்பில் மக்கள் தரப்புலையும் சரி அல்லது பல்வேறு ஊடகங்களும் அதை விமர்சனம் செய்திருந்தார்கள். தமிழ்நாடு அரசு சரியாக செயல்படவில்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்னும் சிறப்பாக செய்திருக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பெரிய அளவில் அவங்க சரியாக செயல்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் வைத்திருந்தார்கள். ஆனால் இதை எல்லாமே முறியடிக்கிற விதமாக தமிழ்நாடுக்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டிருப்பதாக, குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படி சொல்லி பாராட்டிட்டு போயிருந்தார். அதற்கப்புறமாக தொடர்ந்து வந்த மத்திய குழு, அதாவது மத்திய அரசானது, ஒன்றிய அரசானது மத்திய குழு அப்படிங்கிற ஒரு குழுவை வெள்ள பாதிப்புகளை ஆராய்வதற்காக அனுப்புகிறது. அந்த குழுவும் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுமே அவங்ககிட்ட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்குது, அவங்க அந்த என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சி அரசு சொல்கிற கணக்கும் பாதிப்புக்கான கணக்கும் ஒன்று போல் இருக்குதா, எல்லாம் சரியாக தான் இருக்குதா அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இந்த அரசு சரியாக எடுத்திருக்குதா, பாதிப்புக்கு அப்புறமாக அந்த நிவாரண நடவடிக்கைகளையும் சரியாக எடுத்திருக்கிறதா, இப்படி பல பெர்ஸ்பெக்டிவில் அவங்க ஆய்வு பண்ணி அதுக்கப்புறமாக ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. அந்த அறிக்கை தாக்கலில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்குது அப்படிங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இதை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மத்திய குழுவே எங்களை பாராட்டி இருக்கிறது, தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு அறிக்கையாக வெளியிடுகிறார். ஆனால் இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அண்ணாமலை எங்கே வராருன்னா, இன்றைக்கி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி மத்திய குழுவே தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகளை பாராட்டி இருக்கிறது, ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டே வருகிறீர்களே அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிகாரிகள் எப்பொழுதுமே அரசியல் பேச மாட்டாங்க, அவர்கள் அரசியல் ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க மாட்டாங்க, எந்த ஒரு மாநில அரசையும் விமர்சிப்பது அதிகாரிகள் விமர்சனம் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற கருத்தை திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அது ஓரளவுக்கு உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ராஜ்நாத் சிங் அவர் ஒரு அமைச்சராகவே இருந்தாலும், பாதுகாப்புத்துறை அமைச்சராகவே இருந்தாலும் அவர் பாஜகவுடைய அமைச்சர். ஆனால் அவரே தமிழ்நாட்டை பாராட்டி இருக்கிறார். தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளை, குறிப்பாக இந்த மிக்ஜாம் புயலினால் பாதிக்கப்பட்ட இந்த நிவாரண நடவடிக்கைகள் எல்லாமே அவர் பாராட்டி சென்றிருக்கிறார். அது குறித்த கேள்விக்கும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை அமைச்சருமே அவர் ஒரு பொலிட்டிக்கலாக பேசலை, அவர் பொலிட்டீஷியனாக இங்கே வரல, ஒரு அமைச்சராக வந்திருக்கிறாரு, அவர் பாதிப்பு பட்டிருக்க, அவர் ஒரு கஷ்டத்தில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறார், அதனால் எந்த ஒரு விமர்சனமும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அதற்கும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதில் நிச்சயமாக ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் எப்பொழுதுமே எங்கேயுமே வெறும் அமைச்சராக மட்டுமே அவர்கள் செயல்படுவது கிடையாது. அதை தாண்டி அவர் முழு நேர அரசியல்வாதி. அவர் பல இடங்களில் பல்வேறு தருணங்களில் எப்பொழுதுமே அரசியல் பேசி கொண்டிருக்கிறார். அவர் அரசியலில் குறிப்பாக பல மாநிலங்களில் அரசியல் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர்கள் மிக முக்கியமாக காங்கிரஸ் குறித்து பல்வேறு அரசியல் கருத்துக்கள் தெரிவித்து அவர்களை விமர்சனம் செய்து கொண்டே வருகிறார்கள். இதனால் ராஜ்நாத் சிங் அவர்கள் விமர்சனம் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது மிக தவறான ஒரு விஷயமாக இருக்குது. அதற்கப்புறமாக அந்த மத்திய குழு இவர் அண்ணாமலை எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா,
நிச்சயமாக அந்த மத்திய குழு அல்லது வந்து ராஜ்நாத் சிங் வந்து விமர்சனம் செய்வார்கள். தமிழ்நாடு அரசு இன்னும் நன்றாக செயல்பட்டிருக்கலாம், அவங்க சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிப்பாங்க. அதை வச்சு நாம் ஒரு அரசியல் பண்ணலாம், ஒரு அரசியல் ஸ்டண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த அண்ணாமலைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக, ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மத்திய குழுவே இவங்க நல்லா பண்ணிட்டாங்க சொன்னதுனால அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அவருக்கு அரசியல் செய்கிறதுக்கான ஒரு இடமே கிடைக்கல, ஒரு ஸ்பேஸே கிடைக்காம போயிடுச்சு இந்த இடத்துல. அதனால தான் அவர் என்ன செய்யறது தெரியாமல் அதிகாரிகள் அரசியல் பேச மாட்டாங்க, அதிகாரிகள் விமர்சனம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாரிகள் விமர்சனம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அதிகாரிகள் வந்து ஒருவேளை அவர்களுக்கு வந்து இந்த செயல்பாடுகளில் வந்து திருப்தி இல்லை, தமிழ்நாடு அரசு இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கலாம், இவரோட செயல்பாடுகளில் குறை இருக்குது, இன்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதிகமாக எடுத்திருக்கலாம், நிவாரணப் பணிகளை இன்னும் துரிதப்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, எந்த கருத்துமே சொல்லியிருக்க மாட்டாங்க. குறிப்பாக வந்து எத்தனையோ மத்திய குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. இதற்கு முன்னதாக பல 100 குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. இந்த அண்ணாமலை சொன்னது போல் 1947 இப்போது வரைக்கும் அவர்கள் வந்து விமர்சனம் செய்ய மாட்டார்கள். அதே நேரத்தில் வந்து பல நேரங்களில் பல நிகழ்வுகளுக்கு வந்து எந்த ஒரு கருத்துமே சொல்லாமலும் போயிருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த ஒரு கருத்துமே சொல்லலை அப்படின்னா அவர்களுக்கு ஒருவேளை அதிருப்தி இருக்குதுன்னு வந்து அர்த்தம். அதுதான் வந்து இதுவரைக்கும் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. ஆனால் அண்ணாமலைக்கு அது தெரிந்திருந்தும் கூட மத்திய குழு பாராட்டி விட்டதே, அதை என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இப்படி ஒரு முட்டுக்கட்டு வந்து அவர் வந்து ஒரு முட்டு கொடுத்து சப்பக்கட்டு கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, அண்ணாமலையோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கும்போது அதிகாரிகள் வந்து அரசியல் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஆளுநர் வந்து மத்திய அரசால், ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி தானே, அவரே வந்து மத்திய அரசினுடைய ஒரு அலுவலராக தானே தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நாளுக்கு நாள் தினம் வந்து ஒரு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஒரு அரசியல் கருத்தை தெரிவிச்சிருக்கிறார. அதை ஒவ்வொரு தடவையும் அண்ணாமலை வந்து ஆமாம் ஆளுநர் சொல்கிறது சரிதான், அவர் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது, அவருக்குன்னு தனி அதிகாரம் இருக்குது, அவர் பேசுவார், அவர் பேசுகிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து தினம் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறார. அப்போது ஆளுநர் வந்து அவர் அதிகாரி இல்லையா, அவர் அப்புறம் அவர் பேசுகிற அரசியல் சரி, இவங்க மத்திய குழு வந்து தமிழ்நாட்டு அரசை பாராட்டி ஒன்று சொன்னால் அது சரியில்லை, நான் அதில் உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் மிஸ்டர் அண்ணாமலை அவர்களே? தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மட்டும் கிடையாது, தெலுங்கானா மற்றும் புதுவை ஆளுநராக இருக்கக்கூடிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட வந்து தினம் ஏதாவது ஒரு அரசியல் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து தெலுங்கானா புதுச்சேரியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு இன்னும் ஒருபடி மேலே சொல்லப்பட அவங்க வந்து ஏதோ ஒரு பாஜக மாநில தலைவராகவே இப்போது வரைக்கும் அவங்க செயல்படுறது மாதிரி தான் அவங்களுடைய சமீபத்திய கருத்து வரைக்கும் இருக்குது. அவங்களுக்கு ஏதோ வந்து இன்னும் அவர்கள் வந்து ஒரு ஆளுநராகவும் முழுமையாக மாறலையோ, தன்னை இன்னும் ஒரு பாஜக உறுப்பினராக, பாஜக தலைவராக, பாஜக மாநில தலைவராகவே தங்களை வந்து ஒரு சித்தரித்து அது போன்ற கருத்துக்களை வந்து திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தினம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கருத்தில் வந்து சொல்றது சரியா? அப்போ அவர் வந்து ஒரு ஆளுநர், ஒரு அதிகாரி இல்லையா, அவர் வந்து அப்போ வந்து ஒரு அரசியல்வாதியா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது. அதான் அண்ணாமலை அவர்கள் வந்து அவருக்கு சாதகமாக யாராவது ஏதாவது கருத்து சொன்னால் சரி, ஆனால் அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து, அவருக்கு அரசியல் பண்ண முடியாத அளவுக்கு யாராவது வந்து ஒரு கருத்து சொன்னால் அது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து முழுவதுமாக தவறானது. தமிழ்நாடு அரசு வந்து இந்த மிக்ஜாம் புயலினால் ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்புகளை வந்து நிச்சயமாகவே கடந்த 2015 விட 2015 வந்து கையாண்ட அந்த அரசை விட இந்த முறை வந்து பல மடங்கு வந்து சிறப்பாக கையாண்டிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா 2015ஆம் ஆண்டு வந்து பெய்த மழையை விட இந்த முறை பெய்த மழை அதிகம். ஒருவேளை வந்து அந்த ஒட்டுமொத்த ஆண்டுக்குமான மழை வந்து ஒரே அளவாக இருக்கலாம், கொஞ்சம் முன்னப்பின மாறுபடலாம், ஆனால் ஒரே நாளில் பெய்கின்ற மழை அப்படிங்கிற அந்த பெய்த மழைங்கிறது அதிகம். இரண்டாவது, அந்த 2015ஆம் ஆண்டு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட ஒரே நேரத்தில் வந்து பலாயிரக்கணக்கான அடி நீர் திறந்துவிடப்பட்டதுனால ஏற்பட்ட வெள்ளம் தான் அதிகம். அங்கே மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தை விட அந்த ஒரு நாளில் ஏற்பட்ட அந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறந்துவிடப்பட்டதுனால் ஏற்பட்ட வெள்ளம் தான் அதிகம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இப்பொழுது வந்து சென்னையில் இருந்த மக்கள் எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அது வந்து இதுவரைக்கும் கடந்த 47 ஆண்டுகள் அல்லது கடந்த பல ஆண்டுகளாக சென்னை மக்கள் பார்க்காத ஒன்று, தொடர்ச்சியாக 24 மணி நேரம் பெய்த மழை, அதனால் ஏற்பட்ட வெள்ளம் தான்.
அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து கடந்த முறை செயல்பட்டதை வரை இந்த முறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய குழு சொல்லியிருக்கிறது வந்து நிச்சயமாக மிக சரியான ஒரு கருத்தாகவே வந்து பார்க்கப்படுகிறது. வேறொரு தலைப்பில் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.